ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே என் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான எதிரிகளை சாத்தான் வைத்திருக்கிறார். இப்படிதான் நம்ம எல்லோரும் சொல்ல கேட்டிருப்போம் இல்லையா? ஆனால் நமக்குள்ளே பல எதிரிகளை நம்ம வைத்திருக்கிறோம். அது தேவனுடைய பார்வைக்கு கோபத்தையும் அல்லது பொல்லாப்பையும் ஆண்டுடைய மனதுக்கு வேதனை தரக்கூடியதாக இருக்குங்க. ஆகவே 2 விதமான எதிரிகள் இந்த பூமியில் உண்டு. அதாவது அவுட்டர் சைடுன்னு சொல்லுவாங்க, அதாவது வெளிப்பிரகாரமாக அல்லது வெளியரங்கமாக இருக்கக்கூடிய எதிரிகள் வேறு. ஆனால் இன்னைக்கு இடன் சைடுன்னு சொல்லுவாங்க, அதாவது மறைந்திருக்க பக்கம். அதை தான் நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். உங்கள் ஆசீர்வாதத்துக்காக இந்த எதிரியை துரத்தை விட உங்களால் முடியும், நம்ம ஒவ்வொரு ஆளும் முடியும். ஆகவே யார் எதிரி? இந்த நாட்களில் இதை சிந்தித்து பார்க்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. மனுக்குலத்துக்கு ஒவ்வொரு மனுஷனுக்கும், பேர் கொண்டவனாக இருந்தாலும் சரி, எந்த இடத்தில் பிறந்திருந்தாலும் சரி, அல்லது எந்த மொழி பேசும் மக்களாக இருந்தாலும் சரி, மனிதனை தேவன் தன் சாயலாக தான் சிருஷ்டித்தார். ஆனால் தன் சாயலாக உருவாக்கப்பட்ட மனுஷனுக்கு பயங்கரமான ஒரு எதிரி இருக்காங்க. அவன் பேர் என்ன, அவனுடைய ஆயுதம் என்ன என்பதை நம்ம இப்போ சிந்திக்க போகிறோம். நம்மை தாழ்த்தி ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக திரும்புவோம். ஜெபத்தோடு கேளுங்க. யோவானின் புஸ்தகத்தில் 8வது அதிகாரம் 44வது வசனத்தின் கடைசி பகுதி. When you read Gospel book of John chapter 8 verse 44, the end part of the verse, அந்த கடைசி பகுதியை இப்போ உங்களுக்காக வாசிக்க போகிறோம். கேட்பீங்களா? அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். சாத்தானை குறித்து வஞ்சகன் அவனுக்கு பல பேர் இருக்குங்க. அதுல பெரிய ஒரு பெயர் என்னன்னா, அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். அன்பானவர்களே, யார் எதிரி? அருமையான மனுஷர்களே, நீங்கள் எந்த பேர் கொண்டவர்களா? நான் மறுபடியும் ஏன் இதை சொல்றேன்னா, உங்களைப் போல நானும் ஒரு காலகட்டத்தில் அறியாமையின் இருள வாழ்ந்தபோது பொய்யான கற்பனை காவியங்கள் அல்லது பொய்யான வணக்கங்கள், அது பொய்யான போதனைகள், இவங்க தான் உயர்ந்தவங்க, அவங்கெல்லாம் தாழ்ந்தவங்க, இவா அப்படி அவா இப்படின்னு, இப்படி பொய்யான வழிகள் அல்லது போதனைகளுக்கு உங்களில் ஒருவனைப் போல நானும் அடிமைப்பட்டு கிடந்தேன். அதனால தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, இந்த பொய்யை சொந்தமாக பேசுகிறானே அவன் யார் தெரியுமா? சாத்தான். மனிதர்களை தேவனுக்கு விரோதமாக திருப்பி விடுகிறவன், அல்லது புனித வாழ்க்கைக்கு நேராக போக விடாமல் தடை பண்ணுகிறவன். ஆக உண்மைக்கு புறம்பாக, உண்மைக்கு எதிராக வாழ வைப்பவன். இப்படிப்பட்ட பல காரியத்தை செய்கிற அந்த சாத்தானுக்கு இயேசு கிறிஸ்து கொடுத்த பேர் என்னன்னா, அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். யார் எதிரி? மனுஷர்களே, 6 அறிவு கொண்ட மனிதர்கள் இந்த சத்திய வார்த்தைக்கு நடுங்குவார்கள், மனம் திரும்புவார்கள் என்கிற ஒரே நம்பிக்கையில தான் இந்த வார்த்தையை உங்களுக்காக நான் சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, நானும் உங்களில் ஒருவனைப் போல பொய்க்கு அடிமைப்பட்டு கிடந்தேன். இருளில் அடிமைப்பட்டு கிடந்த போது பொய்யான வணக்கங்கள், போதனைகள், இப்படி பலவித காரியங்களை சொல்ல நேரமில்லை. ஆனால் உங்கள் நலனுக்காக சொல்லுகிறேன், அடிமைப்பட்டுகிறதன் காரணம் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிற சாத்தானுடைய விக்கிர ஆராதனைக்கு, அவனுடைய பொய்யான வணக்கங்களுக்கு அல்லது பொய்யான போதனைகளுக்கு, அல்லது மனுஷர்களை பிரித்தாளும்படி, மனிதர்களை துண்டாடும்படி இனம் மொழியை காண்பித்து இப்படி பலவிதமான பொய்யை ஊதுகிறார்கள் என்று வேதம் சொல்வது. அப்படிப்பட்ட பொய்களுக்கெல்லாம் அடிமைப்பட்டு கிடந்தேன். ஆனால் என்னுடைய மனக்கண்களை கிருபையினால் இயேசு கிறிஸ்து திறந்தார். ஆகவேதான் சொல்லுகிறேன், யார் எதிரி? நமக்கு எதிரி பொய். பொய்னாகதான் பயங்கரமான எதிரி. ஆக இந்த நாளிலும் கூட தேவன் நமக்கு கொடுக்குற ஆலோசனை கேட்போமா? முதலாவதாக, நாம் எப்படிப்பட்டவர்களாக வாழ வேண்டும்? உண்மையாகவே நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் தானா? ஆர் யூ ஃபாலோவர் ஆஃப் பைபிள்? பரிசுத்த வேதாமத்தை எல்லாரும் பின்பற்றலாம். அது குறிப்பிட்ட யூத மக்கள் மட்டும் கிடையாது, குறிப்பிட்ட இந்த தேசத்தை சேர்ந்தவர்கள் என்று கிடையாது. பரிசுத்த வேதாமம் என்பது எல்லா இனமொழி பேசும் மக்களும் மிக எளிதாக புரிந்து கொள்ளவும் பின்பற்றக்கூடிய ஒரு புனிதமான பரிசுத்தமான புனித நூல். இந்த பரிசுத்த வேதாமத்துக்கு ஒப்பான எந்த வேதங்களும் இந்த பூமியில் வந்ததும் கிடையாது, இனி வரப்போகிறதும் கிடையாது. ஆனால் இது ஈடு இணை கிடையாது. அதில் ஒரு சிறு துளியை தான் இப்போ உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். இது தேனை பார்க்கிலும் தித்திக்கும் தன்மை கொண்டது என்பதை உணர்ந்தவர்கள் இதை ஏற்றுக்கொள்வார்கள். ஆக 6 அறிவுள்ள மனிதர்களுக்கு நான் சொல்லுகிற இந்த சத்தியம், இந்த உண்மை புரியும் என்பதில் சந்தேகமில்லை. ஆக முதலாவதாக கொலோசியர் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். கொலோசியன்ஸ் சாப்டர் 3 verse 9. ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் கலைந்து போட்டு. தேவன் கொடுக்கிற ஆலோசனையை யார் ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்க இந்த பொய்யின் ஆவிக்கு அல்லது பொய்யின்
உதடுகளுக்கு, அல்லது பொய்யின் கபடு வசனம், இப்படி பல காரியங்கள் வேதத்தில் உண்டுங்க. ஆக இந்த பொய்யாகிய இந்த எதிரியை யார் ஜெயிக்க முடியும்னா, பழைய மனுஷனை களைந்து போட்டு, those who willing to change their inner life. முதல் ஆலோசனை என்னென்ன பிரியமானவர்களை, யார் எதிரி? பொய்யர்களும் பொய் நாவு கொண்டவர்களும் பொய் உபதேசர்களும். இப்படி பல காரியத்தை நான் சொன்னாலும் இவர்கள்லாம் எதிரி தான், தேவனுக்கு விரோதமான எதிரி தான். அவர்களுக்கெல்லாம் கர்த்தர் எதிரியாக தான் வரார். ஆனால் யார் இதை ஜெயிக்க முடியும்? இன்னைக்கு நிறைய பேர் ஊருக்கு உபதேசம் தனக்கு இல்லை வாழ்வா. ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை. எல்லா வகையிலும் அவர் வாழ்ந்து காண்பித்தார். அவரை பற்றி கொள்ளுகிற, அவரால் உண்மையாக அழைக்கப்பட்ட ஊழியர்களும், உண்மையாக ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பின அனுபவத்தில் உள்ள தேவ பிள்ளைங்க உண்மையாகவே சொல்கிறேன், பழைய மனுஷனை களைந்து போட்டுன்னா என்ன அர்த்தம்னா, பழைய ஜீவியத்துக்குள்ளே போக மாட்டாங்க. நான் சொன்னேன் இல்லையா, இந்த செய்தி தொடங்கும்போது நான் எப்படிப்பட்ட பழைய மனுஷனாக இருந்தேன், எப்படிப்பட்ட பழைய காரியங்கள் எனக்குள்ளே இருந்ததுன்னு உங்களுக்கு விளக்கி சொன்னேன் இல்லையா. அப்போ அதையெல்லாம் கலைந்து போட்டேன். அதோட அர்த்தம் என்னென்னா, ஐ ஹவ் கம் அவுட் ஃப்ரம் தட். இன்றைக்கி இந்த செய்தி கேட்குற அன்பு சகோதரி சகோதரியே, பொய் பேசுகிற நாவு உங்களுக்கு இருக்குமானால், பொய் வசனிப்பு இருக்குமானால், அது பொய் உதடுகள் இருக்குமானால், உங்களுக்கு எதிரி இயேசு கிறிஸ்து தான், வேறு யாரும் கிடையாது. ஆக தயவு செய்து இந்த தன்மையை நாம் களைந்து போடணும். ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் பொய் பேசாதிருங்கள். எதனால? சிலர் சொல்லுவாங்க, ஐயா நாங்கள் செய்கிற வியாபாரம் அப்படியா, டீசன்ட் லையர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. யார் மார்க்கெட்டிங் லைனில் இருக்கிறவங்கள வேடிக்கையாக சொல்லுவாங்க டீசன்ட் லையர்ஸ். என் அன்பானவர்களே, பொய்யில் நல்ல பொய் கெட்ட பொய்ன்னு தான் நம்ம எடுக்க முடியாது. ஆக வேதம் சொல்லுகிறபடி கர்த்தராகிய தேவன் யாருக்கு விரோதியாக இருக்கிறான்னா, பொய்யனும் பொய்க்கு பிதாவாக இருக்கிற சாத்தானுக்கு கர்த்தர் விரோதமாக இருக்கிறார். ஆனால் வேதம் சொல்லி இயேசு பிசாசின் கிரிகளை அழிக்கவே தேவகுமாரன் வெளிப்பட்டார். ஆக நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களா, உண்மையாக அவர் நாமத்தை நம்புகிறவர்களா, இப்பொழுதே இருதயத்தை நேராக்கி பழைய மனுஷனாகி இந்த சுபாவத்தை விட்டு வெளியே வர வாஞ்சிப்போமா, ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுக்கிறவர்களுக்கு, அர்ப்பணிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் பலன் தந்து ஜெயிக்க வைப்பார். ஆக இரண்டாவதாக நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். அதுலேருந்து தேவன் கொடுக்குற நல்ல ஆலோசனை கேட்டு நடப்போமா? Proverbs chapter 12 verse 17. சத்தியவாசகன் நீதியை வெளிப்படுத்துவான், பொய் சாட்சிக்காரனோ வஞ்சகத்தை வெளிப்படுத்துவான். சத்தியவாசகன், அப்போ unsaved and saved people, ரெண்டு பாயிண்ட் தான் நம்ம மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். மனம் திரும்பாத ஜனங்கள் அல்லது இரட்சகராகி இயேசுவை குலதெய்வமாய் ஆத்மநேசராய் ஏற்றுக்கொள்ள மனதற்றவர்கள், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி தங்களை சுத்திகரிக்கும் என்கிற சத்தியத்தை கேட்டும் மனம் திரும்ப மனதில்லாதபடி, சங்கீதத்தில் தாவீது சொன்னது போல, எவ்வளவுதான் பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும் அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்காத செவிட்டு விரியனை போல இருக்கிறார்கள் பக்தன் சொல்றான். அதனால தயவு செய்து என் அன்பானவர்கள் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்த வேண்டாம். சத்திய வாசகன் உண்மையை தவிர வேறு ஒன்றும் பேச மாட்டான். ஆக பணத்துக்காக, லோகத்தின் சொத்துக்காக, அல்லது சிலருடைய மற்ற காரியத்தை பறிக்கிறதுக்காக இன்றைக்கு சரளமாக கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் பொய்யாய் ஊதுகிறவர்களும் அல்லது பொய்யிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் ஏராளம். தயவு செய்து உங்கள் ஆத்மாவை நரகத்துக்கு நேராக தள்ளிவிடாதீங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், பொய்யர்கள் நரகத்தில் தள்ளப்படுவார்கள் என்று வெளிப்படுத்தும் விசேஷத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆக அப்படிப்பட்ட ஒரு பயங்கர அழிவுக்குள்ளே போயிடக்கூடாது. அந்த எதிரியை துரத்த நீங்கள் ஆயத்தமா? அந்த பொய் என்கிற எதிரியை விட்டு வெளியே வர நீங்கள் ஆயத்தமா? உங்களுக்காக உதவி செய்ய ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுக்குறாரு. எங்கே தெரியுமா இருக்கு? சங்கீதம் 120 வசனம் 2 படித்து உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். என்னோட சேர்ந்து ஜெபிப்பீங்களா? Psalms 120 verse 2. கர்த்தாவே, பொய் உதடுகளுக்கும் கபடு நாவுகளுக்கும் என் ஆத்துமாவை தப்புவியும். எப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை அந்த பக்தன் எடுக்கிறான். he was a great king, isn't it? தாவீது ஒரு பெரிய ராஜாங்க. டெய்லி எவ்வளோ பேர் அவன் சந்திச்சிருப்பான், எவ்வளோ ஆயிரக்கணக்கான காரியங்கள் அவனுக்கு வந்திருக்கும். ஆனால் அந்த நேரத்தெல்லாம் இதமே தான் ஜெபிச்சிருக்கான் இல்லையா? ஆண்டவரே என்னை தப்புவியும். அப்போ நீங்களும் நானும் இந்த பொல்லாத உலகத்தில் வாழ்கிறோம். கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கு, இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலேருந்து நம்மை விடுவிக்கும் பொருட்டு. நல்ல கவனிங்க, God wants to deliver us from such kind of people, you know. இப்படிப்பட்ட பொய் உதடு அல்லது வஞ்சக ஆவி கொண்டவர்கள், கபட வசனத்தை சொல்லி என்னைக்கு வஞ்சிக்கிறதான மக்களுக்கு கர்த்தர் நம்மை விடுவிக்க விரும்புகிறார். அருமையான சகோதரனே சகோதரியே, நான் மறுபடியும் சொல்லுகிறேன், யாரும் செய்யாத நான் செஞ்சிட்டேன்னு பேசுகிறவங்களுக்கு இது பிரயோஜனப்படாது. எப்படி நான் வாழணும், எப்படி நான் நித்திய ராஜ்யத்தை பங்கடையணும், எப்படி நான் இயேசுக்கு சிநேகிதனாய் மாறணும் என்று விருப்பம் உள்ளவர்களுக்கு இது
வரப்பிரசாதமாக இருக்கும். ஆக என் அன்பானவர்களே, ஏதோ அந்த நேரத்துக்காக நான் சொல்லிட்டேன் பிரதர்ன்னு சொல்லி தயவு செய்து சாக்கு போக்க சொல்ல வேண்டாம். இன்னைக்கு ஆண்டவரத்தில் கேளுங்க. சங்கீதம் 120:2 நீங்கள் டெய்லியும் ஜெபிங்க. ஆண்டவரே, நான் வேலை செய்கிற இடத்துல, நான் ஒர்க் பண்ணுற ஸ்தலங்களில், நான் போகிற வருகிற இடங்களில் இப்படிப்பட்ட மனிதர்கள் உண்டு. ஆனால் அவர்களுக்கு என்னை என் ஆத்மாவை தப்புவின்றார். அப்போ என்ன ஆகும்? இட் அஃபெக்ட்ஸ் யுவர் இன்னர் சோல். அப்போ உங்கள் ஆத்மா கெட்டு போயிட்டுன்னா என்ன ஆகும்? வேதம் சொல்லுது, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வுபா, நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து நலமாயிரு. உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் உன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினா உனக்கு லாபம் என்ன? 1000 கோடி வைத்திருந்தால் என்ன? அல்லது உலகத்தில் சிறந்த மனிதன் என்று பட்டம் வாங்கினால் என்ன? நோபல் பிரைஸ் கிடைச்சா என்ன? என்ன இருந்தால் என்ன? இந்த ஆத்மாவை கெடுக்கக்கூடிய இந்த தன்மை, இந்த சுபாவம், இந்த நாவு நமக்குள் இருக்குமானால் ஐயோ, ஒருவரும் நம்மை காப்பாற்ற முடியாது. இயேசு மத்திய ஆகாயத்தில் மகிமையோடு வரப்போகிறார். நியாய தீர்ப்பு நாள் ஒன்று இருக்கிறது. யாரெல்லாம் பொய் சொல்லி உன் சொத்துக்களை பறித்தார்களோ, அல்லது உன்னுடைய குடும்பத்தின் நன்மையை கெடுத்தார்களோ, யாரெல்லாம் பொய்யினால உன்னுடைய வேலையை நசுக்கினார்களோ, இன்னும் பல காரியம் கொண்டு போராடி கொண்டு இருக்கிறீங்க. மனதில் கொதிக்கிறீங்க. நான் உண்மையாக தானே இருந்தேன், உண்மையாக தானே வேலை பார்த்தேன், உண்மையாக தானே செஞ்சேன், ஏன் இப்படி என்ன சேதப்படுத்திட்டாங்க, என்ன நெக்லெக்ட் பண்ணிட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். கவலைப்படாதீங்க. இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களுக்கு உத்தமமாக, ஏன்னா நீ சத்திய வாசகன்னு கர்த்தருக்கு தெரியும், நிச்சயம் உங்களை ஏற்ற வேலை உயர்த்துவார். உத்தமனுக்கு கர்த்தரே துணை, அவரும் அவருடைய சேனையும் உனக்கு உதவி செய்யும். பயப்படாதீங்க. இந்த நாளில் யார் எதிரி? பொய் எதிரி. பொய்கள் தான் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு எதிரி. ஆக பொய் உபதேசம், பொய் போதனை பண்ணக்கூடிய மனிதர்களுக்கு உங்களை விலக்கிக் கொள்ளுங்க. இங்கே சொல்லப்பட்ட இந்த சுபாவங்களாகிய பழைய மனுஷனை கலைந்து போட்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஜனம் என்பதை தயவு செய்து அந்த சாட்சியை காத்துக்கொள்ளுங்க. எல்லா சூழ்நிலையும் எல்லா நேரத்திலும் உண்மை உத்தமாக இருக்க ஆண்டு உதவி செய்வாராக. ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய நாவை எங்களுக்கு தாருமாப்பா. எந்த ஒரு இடத்துலையும் நீ ஒரு இடத்தில் கூட பொய் சொல்லலப்பா. எல்லா இடத்திலும் ஆண்டவர் எவ்வளவுதான் மனிதர்கள் நிந்தித்தார்களோ அல்லது கனவீனம் பண்ணாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் எங்கள் சத்திய ஆவியான பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருக்கும் உதவி செய்யும்ப்பா. இந்த பாரும் என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருக்கும் எதிரி யார் என்பதை புரிந்து கொள்ள வைத்து தங்கள் அனுதின வாழ்க்கையில், குடும்பத்தில், ஊழியத்தில், அவர்கள் பிரயாணப்படுகிற இடங்களில், செய்கிற வியாபாரங்களில் பல நெருக்கடி வரலாம். பல கபடு வசனம் பேசக்கூடியவர்களால் வஞ்சகர்கள் இப்போ பொய்யா ஊதுகளுடைய அநேகர் வந்தாலும் அவைகள் எல்லாம் நிதானித்து அவர்களை விட்டு விலகி வெளியே வர அவ்விதமான சுபாவங்களை கற்றுக்கொண்டு விடாதபடி அந்த பழைய மனுஷனை கலைந்துபட உதவி செய்யும். பழைய ஆராதனை, வணக்கங்கள், சடங்குகள் இவெல்லாவற்றை தூக்கி எறிந்து ஆவியோடு உண்மையோடு உங்களை தொழுது கொள்ள கிருபைத்தார். என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற இந்த வார்த்தை பிறகு ஷேர் பண்ண அத்தனை பேரும் பேர் ஆசீர்வதி. சத்தியவாசகனாகிய ஆவியானவர் உதவி செய்கிறார். புகழும் துதியும் உமக்கே மீட்பர் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரி இதுவரைக்கும் சத்திய வாசகன் என்கிற ஒரு வார்த்தைக்கு அல்லது அந்த கிருபையினால் சாட்சிக்கு உரியதாக இருக்கிறபடினாலே தொடர்ந்து இந்த லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரிக்காக நீங்கள் ஜெபிக்கலாம். தொடர்ந்து பல நல்பணிகளை எங்களோடு இணைந்து நீங்கள் செயல்படலாம். யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். காட் பிளஸ் யூ.